ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நம்ம லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனில் நம்ம ரஜினிகாந்த், ஸ்ருதிஹாசன், அடுத்து நம்ம சத்யராஜ், நாகார்ஜுன அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே சேர்ந்து நடிச்சு இப்போதைக்கு ரிலீஸ் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற கூலி படத்தோடைய அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போதைக்கு நம்ம தமிழ் சினிமாவில் மோஸ்ட் வாண்டட் டேரக்டர்னா அது நம்ம லோகேஷ் கனகராஜ் மட்டும்தான். அவர் டைரக்ட் பண்ணுற எல்லா படங்களுக்குமே ஆடியன்ஸ் மத்தியிலிருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அதுலேயும் முக்கியமாக நம்ம இது வரைக்கும் பார்க்காத ஒரு ரஜினிகாந்தை இந்த ஒரு படத்தில் நம்ம லோகேஷ் கனகராஜ் வந்து காட்ட போகிறாரு. ஆல்ரெடி இந்த படத்துடைய டைட்டில் டீசர்லேயே நம்ம பார்த்துருப்போம். இருந்தாலும் இந்த படத்தில் எப்படி இருக்க போகிறாரு அப்படின்றதான் ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. இதெல்லாம் மட்டும் இல்லாமல் நம்ம ரஜினிகாந்த் அவருக்கு இந்த படம் வந்து ரொம்பவுமே ஒரு முக்கியமான ஒரு படம். ஏன்னா நம்ம லோகேஷ் கனகராஜ் லியோ கைதி 2 அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிருப்பாரு. இடையில நம்ம ரஜினிகாந்துக்கு இந்த படத்தை வந்து பண்ணி கொடுக்க வேண்டியது ஒரு மிகப்பெரிய கட்டாயமாகி போயிருச்சு. அதனால நம்ம லோகேஷ் கனகராஜ் இந்த ஒரு படத்தை வந்து இப்போதைக்கு டைரக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த படத்தை முடிச்சுட்டு அடுத்து கைதி 2 ஸ்டார்ட் பண்ணிடுவாரு. இந்த கூலி படமும் எல்சிக்குள்ளே தான் ஜாயின் ஆகுது அப்படின்ற மாதிரி இன்னமும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த யூனிவர்ஸ்குள்ளே வருதா இல்லையா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம ரஜினிகாந்த் அவருடைய பர்த்டே ட்ரீட்டாக இந்த கூலி படத்துல இருந்து நம்ம எல்லாருக்குமே ஒரு அப்டேட் வந்து காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம போன வீடியோவில் சொல்லியிருந்தோம். இப்போ அதுக்கான ஒரு அப்டேட்டுமே நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர் தரப்புல இருந்து கொடுத்துருக்காரு. அதாச்சும் இன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்கு இந்த கூலி படத்துல இருந்து ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு அப்டேட் வரப்போகுது அப்படின்ற மாதிரி அவர் தரப்புல இருந்து இப்போதைக்கு அபிஷியலாக சொல்லியிருக்காரு. மேக்ஸிமம் இந்த கூலி படத்துடைய ஒரு கிளிம்ஸ் வீடியோ தான் இப்போதைக்கு அவங்க கொண்டு வர போறாங்க அப்படின்ற மாதிரி அப்டேட்ஸ் எல்லாமே கிடைச்சிருக்கு. அதுலேயும் முக்கியமாக இன்னைக்கு அவங்க கொண்டு வர அப்டேட்டில் இந்த படத்துடைய அஃபீஷியல் ரிலீஸ் டேட்டுமே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா ஏற்கனவே இந்த கூலி படம் 2025 சம்மருக்கு தேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி ஒரு டால்க் வந்து போய்கிட்டு இருந்துச்சு. அதுக்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுமே இன்னைக்கு கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா ரொம்பவுமே நல்லாயிருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்கு இந்த கூலி படத்துல இருந்து ஒரு பிக்கஸ்ட் ஒரு அப்டேட் நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அந்த ஒரு அப்டேட் வந்ததுக்கப்புறமா இந்த படத்து மேலே இருக்கிற எதிர்பார்ப்பு இன்னுமே அதிகமாகிடும். அதில் மட்டும் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நீங்களுமே இந்த கூலி படத்துடைய அப்டேட்டுக்காகவும் இந்த படத்துக்காகவும் எந்த அளவுக்கு ஈகராக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.